அஸ்ஸலாமு அலைக்கும்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு மாங்காய் ஊறுகாய். இது வெயில் நாளில் போட்டது தான். இந்த வீடியோ என்னால் அப்போ அப்லோட் பண்ண முடியல. இது உங்களுக்காக நான் சேவ் பண்ணியே வச்சுருந்தேன். இப்போ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு. அது பாருங்கள், இந்த ஊறுகாயில் அந்த பூண்டு எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது இந்த ஊறுகாய் போட்டு. அது நல்லா பாருங்கள், அந்த எண்ணெயில் ஊறி இருக்குது. இந்த ஊறுகாய் கெட்டே போகாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாங்காவுடைய பேர் எனக்கு தெரியாது, எங்கள் சித்தப்பா வீட்டில் கொடுத்தாங்க. அவசரப்பட்டு நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக இதை பறிச்சிட்டோம். அதனால் இது எப்படி இருக்கும்னு தெரியாது. வாங்க செஞ்சு பார்க்கலாம். எந்த மாங்காய் கிடச்சாலும் ஒரு 3 கிலோ எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 கிலோ இருக்கும். தண்ணியில் உப்பு கொஞ்சம் தூள் உப்பு போட்டு தண்ணியை நல்லா கலக்கிட்டு இந்த மாங்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அந்த பால் போகிற வரைக்கும் கழுவுங்க. ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டு கழுவுனா கூட நல்ல விஷயம்தான். என் பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் வெளியிலேயே வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜாடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் மிதக்க மிதக்க அந்த ஊறுகாய் அப்படியே இருக்கும். இதை நான் செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கெட்டே போல் அப்படியே இருக்குது. எனக்கு இதான் முதல் அனுபவம் இந்த ஊறுகாய் செஞ்சதுங்க. இந்த ஊறுகாய் ஒரு வழியாக இந்த மாங்காவை வந்து கையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி எடுங்க. இதுமாரி ஊற வச்சு கழுவுனீங்கன்னா இந்த மாதிரி பளிச்சுன்னு வந்துடும். இப்படி எல்லா மாங்காவையும் தேய்ச்சி சுத்தமாக கழுவி ஒரு காட்டன் டவலில் போட்டுக்கோங்க. இது மாதிரி காட்டன் டவலில் போட்டுட்டு இந்த காட்டன் டவலால் ஒரு மாங்காவையும் தொடைங்க சுத்தமாக. அந்த மேலே இருக்க தண்ணி பதம் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் மாங்காய். சுத்தமாக தொடச்சிக்கோங்க. நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையால் இதை நான் துடைக்கிறதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஒரு காட்டன் டவல் கூட வச்சு துடைச்சிக்கோங்க. இது மாதிரி சுத்தமாக மாங்காய் காஞ்சிருக்கணும். ஈரமே இருக்கக்கூடாது, ஊறுகாய் கெட்டு போயிடும். இந்த மாதிரி எல்லா மாங்காவையும் நான் ஒரு வழியாக துடைச்சி எடுத்துட்டேன். இதை இப்போது பாருங்கள், இந்த மாங்காயில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. எனக்கு நைட் நேரம் ஃப்ரீங்கிறதுனால நான் இதை நைட்டில் தான் இதை செய்கிறேன். பாருங்கள், இதை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ண இந்த மாங்காய் கட் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த மாங்காவை பாருங்கள், நான் அந்த ஒரு பீஸ்க்கு வந்து 8 துண்டு போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாங்காவை கட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் கட் பண்ண முடியல. அதனால் புளிப்பு கேட்டிங்கன்னா நல்லாவே புளிப்பாக இருக்குது இந்த மாங்காய். புளிப்பான மாங்காய் இந்த ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணோன்னா ஊறுகாய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி அரிஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக வர வெயில் சீசனில் மாங்காய் வாங்கி இந்த ஊறுகாய் எப்படி போட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது மாதிரி கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இதை கட் பண்ணதோடு இல்லாமல் ராத்திரி நேரங்கிறதுனால அந்த காட்டன் டவல்லையே இதை ஃபுல்லாக கொட்டி பரத்தி காய வச்சுட்டேன். ஃபேன் லைட்டாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வேர்வை இது இல்லாமல் அப்படியே காஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் இதிலேயே இந்த துண்டுலேயே போட்டு தனித்தனியாக பிரித்து பரத்தி அடுக்கிட்டு காலையில் ஒரு நேரம் வெயிலில் வச்சு இது மாதிரி காய வச்சு எடுத்துட்டேன். ஒரு நாள் வெயிலில் மட்டும் காய வச்சா போதும். இது மாதிரி அந்த உள்ளே இருக்க அந்த தோல் பகுதி கலண்டு வர அளவுக்கு காஞ்சால் போதும். அது தனியாக எடுத்துருங்க. இல்லைனா ஊறுகாயில் அது தனித்தனியாக கலண்டு நம்ம சாப்பிடும்போது வாயில் தென்பட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி காஞ்சிருந்துச்சுன்னா போதுமானது. நல்லா பாருங்கள், மாங்காய் நல்லா காஞ்சிருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1/4 கிலோ உப்பு, 1/4 கிலோ மிளகாய்த்தூள், நைஸாக அரைச்ச மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் வெந்தயம், 6 ஸ்பூன் கடுகு, 1 கப்பு பூண்டு, 1/2 லிட்டர் நல்லெண்ணெய். இப்போது இந்த வெந்தயத்தையும் கடுகையும் கொரகொரப்பாக அரைச்சி ஒரு ஈரம் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்பில் கொட்டிக்கோங்க. அது கூடவே அந்த தனி மிளகாய்த்தூள் மெயினாக புதுசாக அரைச்சதாக இருக்கணும். சிகப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உப்பையும் கல் உப்பை மிக்சியில் அரைச்சி போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து மெஷர் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த 3 கிலோ ஊறுகாய்க்கு நான் 100 கிராம் பெருங்காய பவுட்ரு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அந்த பெருங்காய பவுடரையும் இதிலே கொட்டிங்க. போட்டு ஒன்றா எல்லாத்தையும் கலந்துட்டு அப்புறமா அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3/4 லிட்டர் நல்லெண்ணெயை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம்.
1/2 லிட்டர் பாட்டில் காட்டினேன், 1/4 லிட்டர் நான் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு அதில் போட்டுட்டு இந்த காய வச்சுருக்க அந்த மசாலா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறியிருக்குன்னு. இந்த மாங்காவையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு மாங்காவோட ஒரு இடம் கூட விடாமல் இந்த மசாலாவை நல்லா அப்படியே படுற அளவுக்கு நம்ம அமுக்கிடணும். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த பக்கெட் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மசாலாக்களெல்லாம் சுத்தமாக துடைச்சிருங்க. துடைச்சி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நாள் வெயிலில் வச்சு எடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் மேலே கக்கி இது மாதிரி வந்துடும். இதை நான் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் வெளியிலே தான் வச்சுருக்கேன். இந்த ஊறுகாய் பாருங்கள் நல்லா நாள் ஆக ஆக அப்படியே மசிஞ்சிக்கிட்டே வருது. டேஸ்ட் அதிகமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல ஊறுகாய் இதே மாங்காய் டேஸ்ட்டில் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஊறுகாய் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.